மூர்த்தி, 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 யாரு? மூர்த்தி. அண்ணே வாங்கண்ணே. நானே உங்களை நேர்ல வந்து பார்க்கலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மூர்த்தி. நான் உள்ள வந்து சாப்பிட்டு சாவகாசமா பேசிட்டு போறதுக்காக வரல. அதுவும் சரிதானே, உங்களுக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கும். நாள் வேற நெருங்கிடுச்சுல. ஆமாண்ணே, கல்யாணத்துக்கு கேட்டரிங் ஆர்டருக்கு மெனு லிஸ்ட் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை கொடுத்துட்டு போலாம் வந்தீங்களா? இருங்கண்ணே, நான் தனத்தை மெனு லிஸ்ட் கொடுக்கலாம் வரலப்பா. கொடுத்த கேட்டரிங் ஆர்டரை வேண்டான்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆர்டரை கேன்சல் பண்ண வந்தீங்களா? என்னென்ன சொல்றீங்க? ஆர்டரை கேன்சல் பண்ற அளவுக்கு என்னென்ன நடந்துச்சு? காரணம்லாம் கேட்காதப்பா, நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன். நீ இந்த ஆர்டர் பண்ணாத. அண்ணா, என்னென்ன திடீர்னு வந்து கொடுத்த ஆர்டரை வேணான்னு சொன்னீங்கன்னா என்னென்ன அர்த்தம்? என்னை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அண்ணா, என் கேட்டரிங் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் நல்லா பண்ணி கொடுப்பேன். நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல தரமான டேஸ்ட் கொடுப்பேன். ஆமா ஆமா, உங்க தரத்தை பத்தி ஊரெல்லாம் தரக்குறைவா பேசிட்டு இருக்காங்க. என்ன சொன்னீங்க? அதை விடுப்பா. நீ என்ன காரணம் சொன்னாலும் இந்த ஆர்டர் உனக்கு கொடுக்க முடியாது, அது சரியாவும் வராது. உங்ககிட்ட கொடுத்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன்ப்பா, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு தான் காரணம் என்னன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. காரணம் சொன்னா விட்டுருவியா? நான் சொல்றேன். உன் குடும்பம் தான் பிரச்சனை, போதுமா? என் குடும்பமா? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதப்பா. அதான் உன் குடும்பத்தை பத்தி ஊரே கேவலமா பேசிட்டு இருக்க. போனு, டிவி நியூஸ்னு எல்லாத்துலயும் உன் தங்கச்சியை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் தப்பு தப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல வர்ற நியூஸ பார்க்கவும் முடியல, காது கொடுத்து கேட்கவும் முடியல. அவ்வளவு கேவலமா இருக்கு. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட தான் கேட்டரிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன்னு மாப்பிள்ளை வீட்டுல தெரிஞ்சதுன்னா ரொம்ப கேவலமா போயிரும்பா. கல்யாணமே நின்றுமோன்னு பயமா இருக்குப்பா. எனக்கே என்னோட பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். அதனால நான் கொடுத்த அட்வான்ஸ நீ திருப்பி கொடுப்பா. பார்த்து பேசுங்கண்ணே. யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கேக்குறீங்க. அது கூட என் குடும்பத்தை பத்தியும் என் தங்கச்சி பத்தியும் தப்பா பேசுறீங்க. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேனே. எத்தனை வருஷம் பழக்கம், என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தெரியாது உங்களுக்கு. என்ன நீங்க பாரு மூர்த்தி, நான் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்றதுக்காக வரல. எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்குப்பா. நீ அட்வான்ஸ் பணத்தை திருப்பி தரலனாலும் பரவாயில்ல, உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த ஆர்டரை நீ பண்ண வேண்டாம், நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன். ஏங்க இப்படி இருக்கீங்க? எங்களை பத்தி தெரிஞ்ச நீங்களே எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா மத்தவங்க எப்படி பேசுவாங்க? உண்மை என்னன்னு தெரியாம ஒரு பொண்ணோட நடத்தைய பத்தி தப்பா பேசாதீங்க. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இத பாருங்க, உங்க ஆர்டருக்காக இதெல்லாம் நான் சொல்லல. என் தங்கச்சி மேல ஒரு தப்பான பழி இருக்கிறதால ஆர்டரை கேன்சல் பண்ண பாத்தீங்களா, அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பா, நான் ஒன்னும் உன் தங்கச்சி பத்தி தப்பா பேசலப்பா. இந்த ஊரே தான் தப்பா பேசிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இந்த ஆர்டர் நீ பண்றதும் சரியா வராது, இந்த ஆர்டர் நான் உனக்கு கொடுக்கறதும் சரியா வராது. இத பாரு, இதெல்லாம் உன் பிரச்சனை, உன் குடும்ப பிரச்சனை நான் சுமக்க முடியாது. அட்வான்ஸை நீயே வச்சுக்கப்பா. ஆனா அந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். மண்டபத்து பக்கம் வந்துடாத, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. என் தங்கச்சி பத்தி எல்லாரும் தப்பா பேசுறீங்கல்ல, இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. ஒரு நாள் என் தங்கச்சி நல்லவன்னு உங்க எல்லாருக்கும் புரியும், அப்ப பேசிக்கிறேன். குடிங்க உங்க அட்வான்ஸ. மூர்த்தி, 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 டேய் மூர்த்தி. மாமா, என்னடா என்னங்க? என்னடா ஆச்சு? என்ன விஷயம்டா? என்னாச்சுங்க? ஏன் இப்படி அழற? மாமா, என்னாச்சுங்க? டேய் என்னடா ஆச்சு?